السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تقتلوا أنفسكم، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من المأثم والمغرم، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஏதேதோ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் ஆசைப்பட வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று கடனில்லா வாழ்க்கை, நோயில்லா வாழ்க்கை. இதுவெல்லாம் நாம் அடிக்கடி ஆசைப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய ஆசை என்பது மற்ற விஷயங்களில் கூடுதலாக இருக்கிறது. அதாவது ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கடன் வாங்கி நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு உள்ளம்தான் நம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி கடன் வாங்கி பொருட்களை வாங்குவதும் கடனாளியாக ஆகுவதும் பின்னால் நமக்கு மிகப்பெரிய தீமை மட்டுமல்ல, நம்முடைய மௌத்துடைய நேரத்தில் நாம் கடனாளியாக ஆகியிருக்கக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் கடனில்லா மௌத்தை வல்ல ரஹ்மான் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். இன்றைய ஜும்மாவில் கடன் சார்ந்த சில விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம். குறிப்பாக கடனும் தற்கொலையும் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாகவே கடன் நல்லதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய கடனில்லா வழி என்னவென்றால், கடனில்லாத வாழ்க்கைக்கு ஆசைப்பட வேண்டும் என்பதாகும். அது சொர்க்கம் செல்லக்கூடிய வழியை திறக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 விஷயங்கள் மன் மாத்த வஹுவ பரியும், 3 விஷயங்களை விட்டும் நீங்கிய நிலைமையில ஒருத்தர் மௌத்தாகினார் என்று சொன்னால் என்று அந்த மனிதர் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவராக இருக்கிறார். அந்த 3 விஷயம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கிப்ர் பெருமை, வல் உலுல் ஏமாற்றுதல், வத்தைன் கடன். இந்த 3 விஷயங்களை விட்டும் நீங்கிய நிலைமையில ஒருத்தர் மௌத்தாகிறார் என்று சொன்னால் அவர் சொர்க்கவாசி, சொர்க்கத்தில் நுழைகிறார் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு
அப்படின்னு கேட்டதற்கு பிறகு அதிகம் அதிகம் கேட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், யா அல்லாஹ் என்னை கடனாளியாக ஆக்கி விடாது. கடனை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அந்த எப்படி துவா கேட்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறார்கள், அந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு இப்படி துவா செஞ்சிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்தமி வல் மஹ்ரமி. யா அல்லாஹ் பாவங்களை விட்டும் கடனை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் கூட கடனுடைய கரையில் இருந்து சுத்தமாக வேண்டும். ரொம்ப சிறந்த ரொம்ப நல்ல மனிதர், எல்லா நட்பண்புகளும் இருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் கடன் இருக்குமே, ஆனால் அந்த கடனுடைய கரை என்பது எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது. பல முறை ஷஹீதானாலும் கூட கடன் வாங்கியும் தப்பிக்க முடியாது என்கிறது ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நேரத்தில் வானத்தை பார்க்குறாங்க. வானத்தை பார்த்துட்டு திரும்பி கீழே குனிஞ்சு சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, ரொம்ப ஒரு கவலையோட சஹாபாக்கள் ரொம்ப ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு பதட்டத்தோடு பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார், பிறகு அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது, பிறகு கொல்லப்படுகிறார், பிறகு உயிர் கொடுக்கப்படுகிறது, பிறகு கொல்லப்படுகிறார், பிறகு உயிர் கொடுக்கப்படுகிறது. மொத்தம் 3 தடவை அவர் ஷஹீதாகிறார். இப்படிப்பட்ட மனிதர் இருக்கிறாரே, இவர்கிட்ட கடன் இருந்துச்சு அப்படின்னா அது சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தடையாக இருக்கிறது. அப்ப கடன்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நம்ம கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, கடன் வாங்கிட்டான் என்று சொன்னால் அவன் பலவிதமான குற்றங்களுக்கு ஆளாயிடுவான். முதல் விஷயம் என்ன, அதிகமாக பொய் பேசுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் பேசினான்னா பொய் பேசுவான். இப்போ வாக்குறுதி கொடுத்தா மாற்றம் செய்வான். கடனை நான் இந்த நேரத்தில் நிறைவேற்றிடுறேன், இப்போ தந்துடுறேன், நாளைக்கு தந்துடுறேன், தர முடியாமல் போயிடும், ஏமாத்துறான். ஆகையினால் இது கடன் வாங்கியதன் காரணமாகத்தான் இந்த நிலை ஏற்படுகிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் ஒரு ஷஹீத் 3 தடவை அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டாலும் கூட அவர் கடனாளியாக இருப்பாரையானால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு தடை ஏற்படுகிறது. அத்தியாவசிய தேவைக்கு கடன் வாங்கினாலும் கூட திருப்பி செலுத்துவதுங்கிறது மிக முக்கியம். கடனை ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு தான் வாங்கணும், ரொம்ப நிர்பந்தம் நெருக்கடி அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி வாங்க வேண்டும். அப்படி வாங்கினாலும் கூட விரைவாக என்ன செய்யணும், திருப்பி செலுத்த வேண்டும். அப்போதுதான் ஒரு மனிதனுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். நண்பர்கள்ட்ட கடன் வாங்கினாலும் சரி, உறவினர்கள்ட்ட கடன் வாங்கினாலும் சரி, யாருக்கிட்ட கடன் வாங்கினாலும் ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி கடன் வாங்குகிறோம், அதை உரிய நேரத்தில் செலுத்தும் போதுதான் அவனுக்கு மரியாதையே கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நஃப்சுல் மூமின் முஅல்லகத்துன் பிதைனிஹி. ஒரு மூமியுடைய உயிர் கடனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அதை நிறைவேற்றும் வரை. கடன் வாங்கிட்டா அவனுடைய மானம் மரியாதை எல்லாமே ஒரு அடகு வச்சது மாதிரி தான். மானம் மரியாதை சம்பந்தப்பட்டது. நம்ம எந்த நேரத்தில் அந்த கடனை திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோமோ அதை திருப்பி கொடுத்துடணும். அல்லாஹ் பாதுகாக்கணும், சில நேரங்கள் நிர்பந்தங்கள் ஏற்படலாம். அந்த நேரத்தில் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமோ அவங்க இடத்துல போய் உரிய காரணத்தை சொல்லணும், என்னால் முடியலை அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம உலக வாழ்க்கையில் என்ன நடக்குது, கடன் வாங்கியதற்கு பிறகு எத்தனையோ பேர் சொல்லக்கூடிய வாசகத்தை நம்ம பார்த்துருக்கோம். கடன் வாங்கிட்டு போனாரு, மறுபடியும் நான் ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கிறதே இல்லை, மறுபடியும் அவர்கிட்ட தொடர்பு கொள்ளவே முடியல. சரி, அந்த கடன் வாங்கிட்டு போனாரு, அவர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா நேரடியாக அவர் சொல்லுவார், என்னால் உரிய நேரத்தில் கடனை கொடுக்க முடியல, அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அதனால நான் ஃபோன் எடுக்கல அப்படிம்பாரு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அத்தனை அம்சமும் கடனிலே வந்து விடுகிறது. ஒருபடி மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்து கொண்டார்கள். கடனை திருப்பி செலுத்தாதவர்களுக்கு ஜனாசா தொழுகையை அவங்க என்ன செய்யல, அவாய்ட் பண்ணாங்க, வைக்கல. 2 தீனார் மட்டுமே ஒருத்தவங்க கடனாளி, ஒரு ஜனாசா வருது,
வெறும் 2 தீனார் கடனாளியாக இருக்கிறார்கள் அந்த மையத்து. சல்லாசன் கேட்டாங்க, கடனாளியா இருக்கிறாங்களே யார் பொறுப்பேற்றுக்கிறது? அது வரைக்கும் அவங்க தொழுகை வைக்கல. அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சாங்க. பிறகு அடுத்த நாள் கேட்டார்கள், அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு கத்தாதாவே நீங்க பொறுப்பேற்றீங்களே அந்த கடனை கொடுத்துட்டீங்களா, நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் நிறைவேற்றி விட்டேன்டாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். இப்பொழுதுதான் உங்கள் நண்பனுடைய உடல் குளிர்ந்தது. யார் நண்பர்? கபூர்ல வச்சிருக்கக்கூடிய அந்த ஜனாசா, அவருடைய உடல் எப்ப குளிர்கிறது? இவர் இந்த கடனை நிறைவேற்றியதற்கு பிறகு குளிர்கிறது. அதனால தான் நம்ம ஜனாசா தொழுகைக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துறோம். வாரிசுகளை கூப்பிட்டு நீங்க கடனை பொறுப்பேற்றுக்கிறீங்க. கடன்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்ம ஜனாசா தொழுகையுடைய நேரத்தில் ஒரு அறிவிப்பு, வாரிசு அறிவிப்பு செய்கிறாங்க. என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன் ஏதாவது கடன் வாங்கியிருந்தா நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ன செய்யறாரு சொல்றாரு. அவருடைய பொறுப்பு தான் அது. அவர் சொல்லவே இல்லை, அந்த இடத்துல பொறுப்பு ஏற்றுக்கிறவே இல்லை அப்படின்னானு அந்த வாரிசு தான் பொறுப்பு. நம்ம நிறைய பேர் என்ன விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல பொறுப்பேற்றுக்கிட்டா தான் நம்ம பொறுப்பாக வரப்போகுது. அப்படி இல்லைன்னா நம்ம பொறுப்பு வராதுன்னு நம்ம நினைக்கிறோம். தந்தை கடனோடு வஃபாத்தாகிவிட்டால் அதற்கு பிறகு அதனுடைய பொறுப்பு வாரிசுக்கு கண்டிப்பாக வரும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தந்தையுடைய சொத்தை பிரிப்பதற்கு முன்னால், தந்தை சொத்து வச்சிருக்கிறார், கடனும் இருக்குது, அந்த தந்தையுடைய சொத்தை வாரிசுகள் பிரிப்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையுடைய கடனை தான் அடைக்கணும். அதற்கு பிறகுள்ள சொத்தை தான் பிரித்து கொள்ள வேண்டும். இப்போ கடன்கிறது ரொம்ப முக்கியங்கிறது தெரிகிறது. கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்தலை அப்படின்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாகவே இருக்கும். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா எச்சரிக்கிறாங்க, கடனுடைய விஷயமா, ஈயாக்கும் வத்தைன, உன்னையும் கடனையும் நான் எச்சரிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்ன அவ்வலஹு ஹம்முன் வ ஆஹிருஹு ஹர்புன். அருமையான வாசகம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. கடனையும் உன்னையும் நான் எச்சரிக்கிறேன், கடனை விட்டு தவிர்த்துக்கிறங்க. ஏன்னா அதனுடைய ஆரம்பம் கவலையாக இருக்கும். ஆஹா, கடன் வாங்குற மாதிரி போயிருச்சு, கடன் வாங்கியிருக்குமேங்கிற கவலை இருக்கும். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? ஹர்பு, யுத்தமாக இருக்கும் என்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை கடன் வாங்கிட்டு ரவுடிகளை விட்டு கடன் வசூல் பண்ண சொல்றாங்க, அடிதடி நடக்குது. என்ன சொல்லணும்னா, பெரும் பெரும் கம்பெனிகளால் இருந்தால் என்ன செய்யறாங்க, ஜப்தி பண்ணிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜப்தி பண்ணுது. அடிச்சு உதச்சி ரவுடிசம் செய்து கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆரம்பம் என்பது அது கொஞ்சம் கவலையா இருக்குது, கடைசி யுத்தமாக முடிகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன விஷயம் மிக முக்கியமான விஷயம். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாத போது வங்கிகள் கூட என்ன செய்கிறது, வீட்டை ஜப்தி பண்ணுகிறது, நாம என்ன வாங்கியிருக்கிறோமோ அந்த சொத்துக்களை முடக்குகிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். கடன் நம்ம அத்தியாவசியமான நிர்பந்தமான முறையில் வாங்குறோம். கடன் வாங்குவதற்கு ஷரியத் அனுமதிக்கிறது, வட்டி கடனுக்கு அல்ல. கடன்னா சும்மா கடனுக்கு தான், வட்டி கடனுக்கு மார்க்கம் அனுமதிக்கல. வட்டி வாங்குறதும் தவறு, வட்டி கொடுக்கறதும் தவறு. நான் சாதாரணமாக ஒருத்தட்ட கடன் வாங்குறோம், நம்ம பாஷையில சொல்றாங்க கைமாத்து வாங்குறோம், வட்டி கடனுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில ஒருத்தர் ரொம்ப அத்தியாவசியமான முறையில் கடன் வாங்குகிறார் என்று சொன்னால், நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான செய்தியை கடன் வாங்கும் போது நினைவுல வச்சுக்கிறணும், இந்த கடனை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவோங்கிற எண்ணம் இருக்கணும். யாருக்கு கடனை திருப்பி கொடுத்துரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு. இல்லை வாங்கிட்டா பார்த்துக்கிறலாம், பொறுமையா போட்டு கொடுத்துக்கிறலாம், யார் அப்படி நினைக்கிறார்களோ அல்லாஹும் உதவியை செய்யறது இல்லை அவங்களுக்கு. நம்முடைய கடன் வாங்கும்போது நம்முடைய வேகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, விரைவாக அந்த கடனை செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். யாருக்கு அந்த எண்ணம் இருக்குதோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு உதவி புரிகிறான் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல ஒரு முகாத்தபான அடிமை சொல்லுவார். ஒரு முகாத்தபான அடிமைன்னா, அந்த காலத்தில் அடிமை இருந்தது,
முகாத்தபான அடிமை அப்படின்னா கொஞ்சம் காசை கொடுத்துட்டு விடுதலை ஆகிக்கிறலாம். அவர் மேல் இவ்வளவு ரூபாய்னு சொல்லப்பட்டிருக்கும், அது அவன் மீது கடனாக இருக்கும், அவர் அதை கொடுத்துட்டு அடிமைத்தனத்திலிருந்து வெளியாகிக்கிறலாம். இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட அந்த முகாத்தபான மனிதர் வந்து, அந்த அடிமை மனிதர் வந்து சொல்றாரு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே, எனக்கு என்ன செய்யுங்க, என்னுடைய அந்த அடிமையை நான் விடுதலை ஆகுறதுக்குள்ள அந்த கடன் இருக்குது, அதை நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, நான் உனக்கு சில கலிமாக்களை சொல்லித்தரேன், ஒரு துவாவை சொல்லித்தரேன். அந்த துவா வந்து எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. அதை நீ ஓதிக்கிட்டே வந்த அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், அவனுடைய கடனெல்லாம் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த துவாவை சொன்னார்கள். அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக். அடிக்கடி நீங்க ஓதுறதை கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த துவாவை. இந்த துவாவை இங்க ஓதிக்கிட்டே வாங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கினதற்கு பிறகு அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் எண்ணம் வேண்டும். ரெண்டாவது அல்லாஹ்விடத்தை நீங்க துவா செய்யணும் நமக்கு சொல்லி தராங்க. மிக முக்கியமான விஷயம் அதான். ஆனால் ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குபவர் கவனித்துக்கணும். அல்லாஹ்விடம் துவா கேட்டால் கூட அல்லாஹ் உதவி கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். அத்தியாவசிய தேவைக்கு, மிக முக்கியமான தேவைக்கு ஒருத்தர் கடன் வாங்குகிறார், அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஒருத்தர் ஆடம்பர வாழ்க்கைக்கு கடன் வாங்குகிறார், அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா? ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். இப்படி யார் வீண் விரயம் ஆடம்பரம் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் விரும்புவதில்லை. ஒருத்தர் வீண் விரயம் செய்வதற்காக கடன் வாங்குகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்கும்? பெரும்பாலும் மக்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சமீபத்தில் இந்த வீட்டு லோன் ரொம்ப அதிகரிச்சிருக்குது, ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. ஒரு இடத்த வாங்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு அதில் வீடு கட்டுறதுக்கு வீட்டு லோனுங்கிறது வட்டியில் கட்டுப்பட்டது தான். மார்க்க ரீதியாக சட்டம் கேட்டீங்கன்னா கூடாது, அனுமதி இல்லை. வெளிநாடுகளில் வந்து கல்ஃப் கண்ட்ரியில், மற்ற சவுதி அரேபியாக்களில் வட்டி இல்லாமல் சில இதுகள் கொடுக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் அது வட்டியோடு சம்மந்தப்பட்டது தான். வட்டி கட்டி காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு அந்த கடனை நிறைவேற்றி அந்த வீட்டில் நமக்கு என்ன பறக்கத்து இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான் அது வேணாம்னு. பெரும்பாலான மக்கள் வீட்டு லோனை கட்டிக்கிட்டு அவதிப்படுறாங்க. வீடுங்கிறது இருப்பிடுங்கிறது மிக முக்கியம்தான், ஆனால் நம்முடைய சூழ்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆடம்பர வீட்டிற்காக நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னா அது வீண் விரயம். வீட்டினுடைய உபயோக பொருட்கள் இன்னைக்கு எதாவது ரொம்ப சர்வசாதாரணமாக வாங்கிடலாம். டிவி, ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி ஏசி, வீட்டுக்கு தேவையான உயர் ரகமான பொருட்கள் இஎம்ஐல எல்லாத்தையும் வாங்கிடலாம். இந்த நவீன உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு இஎம்ஐ தான். அதனால தான் மக்கள் என்ன செய்யறாங்க, காசே இல்லாட்டா கூட வாங்கிடலாங்கிற ஒரு தைரியம். ₹1 கொடுங்க, நீங்க என்ன செய்யுங்க, எல்இடி டிவி எடுத்துட்டு போங்க, வெறும் ₹1 விளம்பரம் வருது. ₹1 நம்ம என்ன செஞ்சிடலாமா, முடிச்சிடலாமா? பாக்கி ₹1,00,000 கடனா இருக்கும். இப்படி நம்மளை கடன்காரர்களாக ஆக்குவதற்கு பல யுக்திகளை இன்று நவீன உலகம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம நினைக்கணும், இது ஆடம்பரமா அத்தியாவசியமா? ஆடம்பர வியாபாரத்தில் கூட ஆடம்பர அகலக்காலம் சொல்றோமா இல்லையா? கடன் வாங்கி அதுல ஃபெயிலியரா போனதுக்கு பிறகு, தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு உணர்கிறார்கள், ஆகா கொஞ்சம் நம்ம அகலக்கால் வச்சுட்டோம். ஆடம்பரத்திற்காக வியாபாரம், நமக்கு எல்லாம் எதை கொடுத்துருக்கோன்னா அதுக்குள்ள முடிச்சுக்கிறது. ஆடம்பர திருமணம் தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆடம்பர சுற்றுலாக்களுக்காக என்ன செய்யறோம், நிறைய வீண் விரயம் செய்யறோம், அதுக்காண்டி போய் கடன் வாங்குறோம். ஆடம்பரமான ஒரு இடத்துக்கு போகணும். அப்ப இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இப்படி யாராவது ஒருத்தர் கடன் வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவர் உதவியை பெறுவது என்பது கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. கடந்த வாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த வாரம் இல்லை, கடந்த 17, 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நோன்பு நேரத்தில் தமிழ்நாட்டே உலுக்கிய ஒரு முக்கியமான ஒரு மரணம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 நபர்கள், நம்முடைய முஸ்லீம் மக்கள், காரில் தற்கொலை செய்து கிடந்தாங்க. அதனுடைய செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெல்லை மாவட்டத்தில் ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு அருகில் பெட்டைக்குளம் அப்படிங்கிற அந்த கிராமத்தினுடைய அந்த ரோட்டில் காட்டுப்பகுதியில் ஒரு காரு தீக்கு இரையாகி கரிஞ்சி போய் கிடக்கு.
உள்ளே போய் பார்த்தா 4 நபர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கருகி போய் கிடக்குறாங்க. அதில் ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயம் அதை பார்க்கக்கூடிய நபர்கள் சொன்னார்கள். செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அந்த 2, அதாவது கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க தான். அந்த பெண் பிள்ளைக்கு வந்து ஒரு 15 வயசு, அந்த ஆண் பிள்ளைக்கு வந்து 12 வயசு. அந்த காரனுடைய பின் சீட்டில் அந்த தாயை கட்டி பிடிச்சபடியே இருக்குதான், அந்த கருகி கிடக்குதான். இப்போ எந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு அந்த பிள்ளைகள் இருந்திருக்கும். பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை வருகிறது, அந்த தாயும் அந்த பெண் பிள்ளையும் ஏற்கனவே விஷம் அறிந்திருக்கிறார்கள் என்று ஒரு தகவலும் வருகிறது. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் அறிஞ்சவன். ஆரம்பத்தில் வெவ்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு கடைசி முடிவாக யார் என்ன அந்த வண்டியினுடைய சீஸ் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட போது அவர் சென்னையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. 4 மாதத்துக்கு முன்னாடி தான் கடுமையான கடனில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய கம்பெனிலேருந்து வேலையை விட்டுட்டாரு. நிறைய அவருக்கு பிரச்சனைங்கிறத அவங்க அலசி ஆராயிறாங்க. மிக முக்கியம் கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனைனால தன்னுடைய சொந்த வீட்டை வித்துட்டு, சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டை வித்துட்டு நெல்லையில் வந்து தங்கியிருக்கிறார். நெல்லையில் தங்கியிருந்தவர் ஒரே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறார். ஆற்றங்கர அந்த தர்கா பள்ளிவாசலுக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய பழக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. அதே போன்று தான் கடந்த 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அதே போன்று தன்னுடைய குடும்பத்தோடு என்ன செய்கிறாரு, அந்த ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்கே உள்ள மக்களுக்கு கொஞ்சம் உணவுகள்லாம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு இந்த முடிவு எடுத்திருக்கிறார். கையில் வாங்கி வச்சிருந்த அந்த தண்ணி கேனில் வாங்கின பெட்ரோலை அந்த காரில் ஊற்றி கொண்டு முழுவதுமாக எரிந்து கரிந்து போயிருக்கிறார்கள். சில பேருடைய உடல், அதில் இருக்கக்கூடிய 2 பேருடைய உடலை வந்து பிரேத பரிசோதனை பண்ண முடியலையா, அந்த அளவுக்கு கரிஞ்சு போச்சு. இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான். இதில் ரொம்ப கவலையான விஷயம் என்ன, ஒரு முஸ்லீம் குடும்பம் தற்கொலை செய்திருக்கிறது. இது எவ்வளோ பெரிய நஷ்டம். நம்மெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், முஸ்லீம் சமுதாயம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில், இந்த பகுதியில் கடன் காரணமாக ஒரு முஸ்லீம் குடும்பமே எரிஞ்சு போயிருக்கு. ஒன்று தற்கொலைங்கிற ஒரு பெரிய ஒரு பாவத்தை சம்பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதனுடைய காரணம் மிகவும் வலியை தரக்கூடிய விஷயம், கடனின் காரணமாக என்ன செஞ்சிருக்காங்க, தற்கொலை செய்திருக்காங்க. நாம் யோசிக்கிறோம் இந்த நேரத்தில், தற்கொலைங்கிறது அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில் வரக்கூடிய ஒரு சிந்தனை தான். அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த சிந்தனை மாறிடுச்சு அப்படின்னா பொழைச்சிக்கிறலாம். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, தற்கொலை என்பது முஸ்லீம் சமுதாயத்துக்கு அடிக்கடி சொல்ல வேண்டிய செய்தி. அது மிகப்பெரிய ஒரு பாவங்கிறத நம்ம விளங்க வைக்கணும். அதனால இந்த உலகமும் போயிடும். எல்லாரும் நினைக்கிறது என்ன, இந்த உலகத்தில் என்னால் கஷ்டப்பட்டு வாழ முடியல, அதிகபட்சமாக காதல் தோல்வி, கடன், அல்லது வியாபாரத்தில் நஷ்டம், அல்லது கடுமையான நோய் எனக்கு, நான் இந்த என்ன செஞ்சிடறேன், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் இந்த உலகத்தை விட்டு, அப்படி நினச்சி தான் ஒருத்தன் தற்கொலை செய்கிறதுக்கு முனைப்பாக இருக்கிறான். ஆனால் மிக முக்கியமான செய்தி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறணும், இந்த உலகத்தில் நம்ம அப்படி தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டோம்னா மறுமையிலையும் போய் நிம்மதியாக இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு ஹதீஸில், இந்த உலகத்தில் எப்படி தற்கொலை செய்து கொண்டானோ அதே வேதனை மறுமையில் நரகத்தில் போடப்பட்டு வேதனை செய்யப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் விஷம் குடிச்சு இறந்து போனார் அப்படின்னா மறுமையில் நரகத்தில் விஷம் கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் அவர் விஷம் குடிக்கும் போது ஏற்பட்ட அந்த கஷ்டம், சிரமம், அது மறுபடியும் அங்கே போய் நடக்கும் முடியாது. இந்த உலகத்தில் கஷ்டத்தினால தான் அவர் இறந்து போன, தற்கொலை செஞ்சார், அந்த தற்கொலையோட தீர்வு கிடையாது. அது அங்கே போய் என்னது, மறுபடியும் விஷம் கொடுக்கப்படும், வேதனை செய்யப்படும். ஒருத்தர் மலையிலிருந்து குதிச்சு இறந்து போனார், தற்கொலை செய்து கொண்டார், அவருக்கு என்ன செய்யப்படும், மறுபடியும் நரகத்தில் மலையிலிருந்து அவர் என்ன செய்யுமா, தூக்கி எறியப்படுமா, எவ்வளோ பெரிய வேதனை. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருத்தர் கூறிய ஆயுதத்தால் குத்தி கிழிச்சுக்கிட்டார் வயிற்ற, இறந்து போயிட்டார், நாளைக்கு மறுமையில் நரகத்தில் அதே மாதிரி வேதனை உண்டவருக்கு. அவர் அங்கே என்ன செய்வார், அந்த ஆயுதத்தை வச்சு வயிற்றுல குத்தி கிழிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தற்கொலையை இந்த மார்க்கம் மிகவும் வெறுக்கிறது, அல்லாஹ் விரும்புவதில்லை, அவர் நரகத்துக்கு போகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. சொல்லப்போனால் இங்கே பட்ட வேதனையை விட மிகுந்த சிரமத்தோடு அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகையினால தற்கொலைங்கிற எண்ணமே வரவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்முடைய பெண்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக பெண்கள் மிரட்டுகிறார்கள் ஆண்களை. எத்தனை இடத்துல இருக்குது தெரியுமா, எத்தனை இடத்துல கணவர்மார்கள் இரவு நேரத்தில் சரியா தூங்க முடியல,
சில என்ன மனைவி கொஞ்சம் வெளியில எங்கேயாவது போயிட்டாங்க, இரவு நேரத்தை எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டா கூட மனைவியை தேடக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது. பதற்றத்தோடு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் பெண்கள் வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான செய்தி, தற்கொலைங்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஜனாசாவுக்கு தொழுக வைக்கிறது கூட என்ன செஞ்சாங்க, அவாய்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பாவம் என்று சொல்வதற்காக வேண்டி. தற்கொலை செய்து கொண்டவர் என்ன எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம் செஞ்சிருந்தாலும் கூட அவர் அந்த தற்கொலை செய்ததன் காரணமாக நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகிறது. அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஹதீஸில் ஒருத்தர் ஒரு போரில் ரொம்ப கடுமையாக வீரமாக போர் செஞ்சுக்கிட்டே போவார், எல்லாரையும் வெட்டி வீழ்த்திக்கிட்டே போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போர் புரிகிறாங்க, நல்லா கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு போர் புரியக்கூடிய ஒரு படை முஸ்லிம்களுக்காக போர் புரிகிறார், வீர தீரமாக போர் புரிகிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க சஹாபாக்கள், ஆஹா ஐயா ரொம்ப அருமையான முறையில் போர் புரிகிறார், சிறப்பாக வீரமான ஆளா இருப்பார் போல தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நரகவாதின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அந்த சஹாபாக்கள் ஒரே ஒரு மனிதர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நபரை பின்தொடர்ந்தே போனாங்க, என்ன செய்யறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு. எல்லாரையும் வெட்டி வீழ்த்திக்கிட்டு போனாங்க. கடைசியில் ஒரு நேரத்தில் அவர் மேல் நிறைய காயம் ஏற்பட்டுருச்சு, கடுமையான வலி, காயம் அதிகம். என்ன செஞ்சாரு, ஒரு இடத்துல அவருடைய வாளை அந்த கத்தியை இப்படி நிப்பாட்டிட்டு தன்னுடைய நெஞ்சை என்ன செஞ்சார், அது மேலே படுத்து இறக்கிட்டார், தற்கொலை செய்து கொண்டார். அவர் வேகமாக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் சத்தக்த, நீங்கள் எவ்வளோ உண்மை சொல்லிட்டீங்க, அவர் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில இருந்து போர் புரியக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு கடைசியில் அந்த வேதனையை தாங்க முடியாம நான் இறந்துடுறேன்னு நினைச்சு தற்கொலை செய்து கொள்கிறார். அவருக்கு எந்த மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. நம்ம ரொம்ப கவனிக்கணும், தற்கொலை என்னமே நமக்கு வரக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் எவ்வளவு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறானோ அதுவரை நம்ம வாழ்ந்து தான் தீரணும். அதனால தான் நம்முடைய மார்க்கத்தில் கருணை கொலைக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் இப்படித்தான் நடக்குங்கிறத எழுதி வச்சிருக்கிறான். இந்த தற்கொலைங்கிறது ஏன் இவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னா, ஒரு மனிதன் தற்கொலை செய்கிறான் அப்படின்னா அவன் அல்லாஹ்வுடைய விதியை நம்புறது இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வை ஏற்றுக்கிறது இல்லை, அவன் அல்லாஹ் கொடுத்ததை அவன் பொருந்திக்கிறல, எனக்கு இது வேணாம் அப்படிங்கிறான். அதனால தான் அவனுடைய ஈமான்ல குறைவு ஏற்படுது. அதனால தான் தற்கொலைங்கிறது குஃபருக்கு நிகரான ஒரு பாவமாக கருதப்படுகிறது. நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு காரணம் என்று பார்க்கும் பொழுது கடன். சமீபத்தில் ஏற்பட்ட இந்த தற்கொலை இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது நாளைக்கு இந்த உலகத்தில் அவங்க சிரமப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும், மறுமையுடைய விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. இருந்தால் நாளைக்கு மறுமையுடைய சூழ்நிலையை ஹதீஸை வைத்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு சிரமம் இருக்கிறது. ஆகையினால சமுதாயத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, தயவு செய்து கண்டதை வாங்குறதுக்கு கடன் வாங்காதீங்க, இருக்கிறத பயன்படுத்திட்டு போங்க. அடுத்தவன் அவன் அதை வாங்குறான் இதை வாங்குறாங்கிற நம்ம வீட்டுக்கு எதையும் வாங்கி கொடுக்காதீங்க, வட்டியில் போய் சிக்கிக்கிறாதீங்க. நமக்கு அல்லாஹ் எதை கொடுத்த ஒரு மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க, இந்த ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னுங்களேன் எந்த பிரச்சனையும் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு எந்திரிக்கும் பொழுது, காலையில் எந்திரிக்கும் பொழுது அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது, அன்றைய நாளுடைய உணவு கிடைச்சிருச்சு அவனுக்கு அப்படின்னா அவன் தான் சிறந்தவன், இந்த உலகமே அவனுக்கு கிடைச்சது மாதிரி, அதுவே அவனுக்கு போதுமானது அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னும் வேணும் வேணும் நினைச்சு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நம்ம வீட்டு குடும்ப பெண்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும். அவனுடைய பெண்களை சமாதானப்படுத்தின சில பேர் பெண்கள் மேலே பழிய போட்டுருவாங்க. ஆனால் சில பேருக்கு இயற்கையாகவே இருக்குது. இப்போ ஆண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எதாக இருந்தாலும் வாங்கிடலாம். கொஞ்சம் வெயிலாக இருக்குதா, நம்ம வீட்டில் ஏசி இல்லையா, ஏசி போட்டுடலாம். எப்படி போடுறது, காசு இல்லை, ஏன் அங்கே இஎம்ஐ போட்டால் நம்ம மாதம் மாதம் கட்டிக்கிற போகிறோம். கடைசியில் வந்து நெருக்குதல் ஏற்படும் பொழுது அவன் பரிதவிக்கிறான், ஆறுதல் இல்லாமல் போகிறான். அதனால மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, கடனை விட்டு தவிர்த்துக்கிறோம். ரெண்டாவது மிக முக்கியமான செய்தி நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஜக்காத்து கொடுக்குறவங்க, வசதி படைச்சவங்க தயவு செய்து கொஞ்சம் கடனாளியை கவனிங்க. ஜக்காத்து பெறுவதற்கு கொடுப்பதற்கு அந்த தகுதியான நபர்கள் பட்டியல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன். வரிசை அந்த பட்டியல் இருக்குது, யாரா இருக்கெல்லாம் ஜக்காத்தை கொடுக்கறதுன்னு.
அதுல ஒரு பட்டியல ஒரு நபர் யாருன்னா காரிமீன், கடனாளிகள். நம்ம நண்பர்கள் கடனாளியாக இருப்பாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கடனாளியாக இருப்பாங்க, நம்முடைய உறவினர்கள் கடனாளியாக இருப்பாங்க. இவங்களாம் நம்மகிட்ட வந்து கேட்க மாட்டாங்க, எனக்கு கடன் இருக்குப்பா உன் ஜக்காத்தை கொடு நான் கொஞ்சம் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்தை நம்ம நிறைவேற்றும் போது யாராவது கடனாளியாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுங்க. அதனால அவங்க மனம் என்ன செஞ்சிடும், மாறிடும். அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் நம்ம மருந்து போட்டது மாதிரியா. நம்ம நினைக்க கூடாது நம்ம ஜக்காத்தை கொடுக்குறோம், அங்கே கொடுக்குறோம் இங்கே கொடுக்குறோம், அது பெருமை இல்லை. ஜக்காத்து கொடுக்கறது நம்முடைய கடமை. யாராவது ஜக்காத்து கொடுக்குறது பெருமையா நினைக்க வேண்டாம், அது நம்முடைய கடமை, கொடுத்து தான் ஆகணும். அந்த நேரத்தில் நம்ம இப்படி நினைக்கணும், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்க ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியான மக்கள் யாரும் விடுபடக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம மொஹல்லா நம்ம வசதி படைத்த ஜக்காத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கண்ணோட்டம் வைக்கணும், யாராவது ஜக்காத்து பெறுறதுக்கு தகுதியா இருக்கிறாங்க, நம்ம அவங்களை விட்டுட்டோமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனப்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா சமுதாயத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது. நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கூடுமான அளவு அதை கவனிக்க வேண்டும். அதே போன்று நம்ம நண்பர்கள், நம்முடைய உறவினர்களை அதிகமாக கவனிங்க, பக்கத்தில் உள்ளவங்களை கவனிங்க. சில பேர் கேட்க மாட்டாங்க, அவங்க கிட்ட அந்த நினைச்சி உதவி செய்யுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது கடன் வாங்கிட்டு, நம்ம நண்பர்கள் நம்முடைய உறவினர் கடன் வாங்கிட்டு அவங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கடனை கொஞ்சம் தள்ளுபடி செய்யுங்க. வேணாப்பா நான் அவர்கிட்ட போய் ஆறுதலை சொல்லுங்க, நீ கொடுக்கணுமாப்பா, நீ ரொம்ப சிரமத்தில் இருக்க, நான் உனக்கு கடனை தள்ளுபடி செஞ்சுட்டேன். கடன் தள்ளுபடினா என்ன தெரியுது, பின்னாடி வாங்கிக்கிறது இல்லை, கடனை தள்ளுபடினா அதோட முடிஞ்சு, அவ்வளவுதான். அவர் மறுமையில் என்ன செய்ய மாட்டார், குற்றம் பிடிக்கப்பட மாட்டார், கடன் முடிஞ்சு. ஆனா யார் தள்ளுபடி செஞ்சாங்களோ உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது மறுமையில, கொஞ்சம் அந்தஸ்து கிடையாது, உயர்ந்த அந்தஸ்து. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய, சமுதாயத்தில் நம்ம பேண வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை இந்த கடனிலிருந்தும் தற்கொலையிலிருந்தும் முழுமையான முறையில் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.